ஆஹா கல்யாணத்தில் இன்றைக்கி என்ன பரபரப்பாக நடந்ததுன்னு பார்க்கலாம். மகா வந்து கெட்ட கனவு கொண்டு முழிச்சுப்பாங்க. அப்போ சூர்யா தான் பக்கத்துலேயே இருப்பார். எனக்கு வர ரொம்ப பயமாக இருக்குது. ஐஸ்வர்யாவும் பிரபாவும் ரொம்ப பாவம். அவங்க ரெண்டு பேரும் லைஃப்பில் எப்பவுமே தப்பு தப்பாகவே நடந்திருக்கு. அவங்களுக்கு ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. நீ கவலைப்படாத மகா, இது எல்லாத்துக்கும் நான் தான் ஒரு காரணம். நான் எப்படியாவது இதை சரி பண்ணுறேன். நீ பயப்படாமல் தூங்கு, அவங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தான் மனசு நினைப்பாரு, எப்படியாவது நம்ம இதை விஷயத்தை சரி பண்ணி ஆகணும். நான் மகாவோடைய பெட்டர் ஆஃபும் இந்த குடும்பத்தோட முதல் வாய்ஸ் நான் தான். இந்த பிரச்சனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் கௌதம் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, அம்மா வீட்டுக்கு ரொம்ப பிரச்சனையாகுதுமா. சூர்யா வேற ஆஃபீஸ்க்கு வந்தான். எதுக்குன்னு கேட்டதுக்கு வந்து நான் பவித்ராவுக்கு பர்த்டே விஷ் பண்ணான்னு வந்தான்னு கேட்டேன். ஆனால் சிஸ்டம் பார்த்தா அவனுக்கு பர்த்டேவே இன்னைக்கு இல்லை. அவள் பர்த்டேக்கு வர இன்னும் 2 மாதம் இருக்குது. அவன் ஏன் போய் சொல்லிட்டு ஆஃபீஸ் வரான்னு தெரியல. என்னமோ நடக்குது, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். கோடீஸ்வரி அத்தை வந்ததுலேருந்து வீட்டில் ஏதோ ஒரு மர்மமாக இருக்குது. அவன் ஏதோ நம்மளை நெருங்க வரான்னு நினைக்கிறேன். நம்ம பண்ண தப்பெல்லாம் அதுக்குள்ளே நம்ம எப்படியாவது மாட்டிக்காமல் ஏதாவது பண்ணணுமான்னு சொல்லுவாங்க. அப்போ தான் மதன் கால் பண்ணுவான். இங்கே பாரு, இதுதான் லாஸ்ட்டு கால். இன்னொரு வாட்டி நீ காலே பண்ணக்கூடாது. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயாவது போயிடு, சிம்மையும் தூக்கி போட்டுரு. நான் உனக்கு பணத்தை கொண்டு வந்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் சித்ரா கிட்ட சொல்லுவான், அம்மா இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது. இனிமேல் மதனை நெருங்க கூட முடியாது. அவன் இப்போ எங்கே இருக்கான்னு எனக்கே தெரியாது. எப்படியாவது இந்த பிரச்சனை சீக்கிரமாக முடிஞ்சிடணும். சரிடா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் சீக்கிரமாக எல்லா விஷயமும் முடியும். ஜாக்கிரதையா இரு. நம்ம மேலே எந்த சந்தேகமே வரக்கூடாது.